நீயா நானா வந்து சொல்லப்போனால் மக்களால் ரொம்ப விரும்பப்படுற மக்களுக்குள்ளிருந்து நடத்தப்படுற நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பலமுறை என்னை எமோஷனல் ஆக்கியிருக்குது. நானே என் தங்கச்சியும் அண்ணன் தங்கச்சி நிகழ்ச்சி பார்க்கும்போது முன்னாடி பின்னாடி 2 பேர் அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம் பேசுகிறத. கணவன் மணி நிகழ்ச்சி பார்க்கும்போது மனைவியோட பார்க்கும்போது நெருக்கமாக இருக்கும், அம்மாவோட பார்க்கும்போதுன்னு ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி கல்வி பற்றி மாதத்தில் ஒரு முறையாவது யாராவது ஒருத்தங்க மூலமாக கல்வியோடைய முக்கியத்துவத்தை பேச வச்சு நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நமக்கான நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி, நம்மளை பிரதிபலிக்கிற நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீயா நானா விருதுகள் வந்து மக்களோட மனசாட்சியோட விருதாக தான் நான் பார்க்குறேன். எங்கள் ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போது 5400 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. +2ல் மட்டும் 26 செக்ஷன்ஸ், +1ல் 26 வகுப்புகள், மொத்தம் 52 வகுப்புகள், +2 +1 +2ல் மட்டும் 9, 10வது வகுப்புகளில் ஒரு வகுப்புகள்லையும் 16 32 செக்ஷன், 6 to 8ல் மொத்தம் 25 செக்ஷன்ஸ், எல்கேஜியிலேருந்து 5th வரைக்கும் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு 130 கிளாஸ் ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். வெல் மெயின்டைன் டாய்லெட்ஸ், 140 டாய்லெட் இருக்குது. திருப்பூருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளி தான் ஜெயபாபா பள்ளி சார். கிட்டத்தட்ட ஜெயபாபா பள்ளிங்கிறது ஒரு தாஜ்மஹால் மாதிரி. எப்படின்னா ஷாஜகான் வந்து மும்தாஜ் அவங்க நினைவாக எப்படி தாஜ்மஹால் கட்டின மாதிரி, இந்த ஆசர் அவர் வந்து அவருடைய மனைவி ஜெயபாபாய் அவங்க வந்து இறக்கும் தருவாயில் அவங்களுடைய கடைசி ஆசையாக சொன்னது பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை வந்து நம்ம கட்டணும்னு அவங்க சொன்னது 1937 அவங்க இறந்தது. அப்போ சொல்லியிருக்காங்க. அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி 1942 அந்த பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்காரு. அவங்க நினைவாக ஒரு தாஜ்மஹால் மாதிரி அவர் கட்டியிருக்காரு. அந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு முறை இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து 5000 சம்திங்கில் இருக்குது. 7500 பேர் ஒரே வளாகத்தில் இருக்கிறங்கிறது இது இந்தியாவிலேயோ ஆசியாவிலேயோ இல்லைங்க சார், உலக அளவில் அதுதான் அதிகமான ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாதனை பள்ளி அது. திருப்பூர் மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் நிலவக்கூடிய பகுதி அதிகமாக எளிமையாக பள்ளி இடைநிற்றல் நடக்கும், உடனே வேலை கிடைக்கும். ஆனால் அப்படியான சூழலில் ஒரு அரசு பள்ளி ஈஸியாக படிக்க முடியாது. பெண்கள் அதிகமாக படிக்கிற பள்ளிங்கும்போது மற்ற பெண்களுக்கு கிடைக்கிற உத்வேகம் எல்லாமே ஜெயபாபாய் பள்ளியோட பெருமை தான் சார். அந்த பள்ளிக்கு நான் விருது கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாக உணர்கிறேன்.